வணக்கம் உறவுகளே. இது வந்து புளி மிளகா கத்திரிக்காய் வந்து சுட்டு செய்கிறது பாருங்கள். இதுமாரி சுட்டுக்கணும். நல்லா கத்திரிக்காய் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு தக்காளியும் நல்லா சுட்டு எடுத்துக்கணும். வெங்காயம் எண்ணெயில் பொடிசாக அரிஞ்சு கொட்டி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். காஞ்ச மிளகா வறுத்தி எடுத்து வச்சுக்கணும். புளி கொஞ்சம் போட்டுக்கணும். கொத்தமல்லி கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு சட்டியில் மண்சட்டியில் போட்டு இது கடைஞ்சி இது சாப்பிட்டிங்கன்னா இந்த தேங்காய் சோற்றுக்கு இந்த தால்ச்சா வச்சு தேங்காய் சோறாக்கி இது புளி மிளகா வச்சு சாப்பிட்லாம். இந்த கறி சிக்கன் இது பண்ணி சாப்பிட்லாம். மட்டனுக்கு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். இது எங்கள் ஊர் புளி மிளகான்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் பழக்கம். எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க இது புளி மிளகா அப்படின்ட்டு. செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த முறையில் வந்து வேறு மாதிரியான ஒரு இது காமிக்கிறேன் பாருங்கள் எல்லோரும் எப்படி. அடுத்த வாட்டி வந்து வேறு மாதிரி பொருளில் செய்கிறத பாருங்கள், காமிக்கிறோம். இந்த கத்திரிக்காயை இப்படி சுட்டு எடுத்துக்கிட்டோம். இதில் வச்சுட்டோம். தக்காளியும் இதில் கழுவிட்டு தக்காளி மேலே கழுவிட்டு இந்த இதில் வந்து இந்த கருது கம்பி மாதிரி வரும், அதில் வந்து இப்படி வச்சு சுடணும். தக்காளி சுட்டுக்கிட்டு இருக்கட்டும். இதில் வந்து இந்த கொஞ்சம் காண்டி, ஏன்னா 2 தக்காளி போடுறோம் நாங்கள், அதனால் வந்து இவ்வளோ புளி போட்டால் போதும். கொஞ்சமாக இந்த கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் தான் சின்ன. இந்த புளி கொஞ்சோண்டு உரைச்சா போதும், ஏன்னா ரொம்ப புளி வேணாம். ஏன்னா இந்த 3 தக்காளி போட்டிருக்கேன், 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். அதனால் வந்து அது போதும். இந்த பாருங்க கத்திரிக்காய் இப்படி வந்து தோலை வந்து இப்படி எடுத்துடணும். சுட சுட இருக்குது. அப்படியே நல்லா அடுப்பில் இருக்கும். அந்த காலத்தில் ஊருங்கள்லாம் அடுப்பில் வச்சு சுடுவாங்க. இப்போ எங்கே அடுப்பு நம்ம எடுக்க முடியும், கேஸில் தான் வச்சு சுடுறோம். அதனால் வந்து அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்தமாரி கத்திரிக்காயை வந்து அடுப்பில் போட்டு சுட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா மணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா அந்த சுட்டு செய்கிறதுல அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். புளி மிளகா இதுக்கு பேர். கத்திரிக்காய் சுட்டு போட்டு செய்கிறது புளி மிளகா. எல்லோரும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் குப்பிமாவுக்கு பிடிக்கும். எங்கள் அண்ணனுங்களுக்கு பிடிக்கும். அண்ணன் பேரனுங்களெல்லாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பிள்ளைங்க பேரன் பேத்திங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எடுத்துடணும். இப்படி எல்லாத்தையும் இப்படி தோல் அதே வந்துடும், வெடிக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த கருது கம்பி மாதிரி இருக்கும், அதில் வந்து இப்படி உள்ள கத்திரிக்காயை வச்சுக்கிட்டோம்னா அந்த உள்ளக்க ஃபுல்லாக அது சுட்டு வெந்து வந்துடும் ஆவிலே. இப்படி எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காய் சூடு ஆறிச்சுன்னா கடைய வராது. அதனால் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஆவிலே. கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஆவிலே. நல்லா சுட்டது, நல்ல மணமாக நல்லா வாசனையாக இருக்குது கத்திரிக்காய். இப்படி நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுட்டோம்னா அந்த சூட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று கடைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம்னா அந்த செட் அப்படியே நல்லா சூப்பராகிடும் உங்களுக்கு. ஏன்னா ஆறிச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கடைய வராது, நல்லா வராது உங்களுக்கு. சுட சுட செஞ்சோம்னா கத்திரிக்காய் நிறையா குடும்பம், பெரிய குடும்பம் வந்தால் நிறையா கத்திரிக்காய் போடுங்க. சின்ன குடும்பம் வந்தால் சின்னதாக கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தக்காளியும் சுட்டு போட்டு கடைவோம்ல, அதோடு சேர்த்து அப்போ கடையும் போது அது இதுவாகிடும். தக்காளி பாருங்கள் நல்லா சுட்டு வந்துருச்சு. இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிடணும். உரிச்சிட்டு அந்த அறியாமல் போட்டு சுடுறோம்ல, அப்போ வந்து உங்களுக்கு அது தக்காளி உள்ளக்க எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதனால் இப்படி அரிஞ்சு எடுத்து பார்த்துக்கிட்டு அரிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு செஞ்சு இதில் போட்டிங்கன்னா, இதில் போட்டுடணும். கத்திரிக்காயோட அரியறதோட சுட சுட இருக்குது. ஏன்னா சுட சுட அது அப்படியே செஞ்சால் தான் அது உரிக்க வரும் தோல். இந்த சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் வறுத்தி எடுத்துக்கணும். சட்டி காயட்டும். இப்படி வந்து இப்படி தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா இப்படி கடைஞ்சி விடணும். இது வந்து மண்சட்டியில் தான் கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மண்சட்டியில் கடைஞ்சி அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த காஞ்ச மிளகாய் இந்த எண்ணெய் ஊற்றுறேன். மூணு காஞ்ச மிளகாய் போடுறேன். இந்த காஞ்ச மிளகாய் இப்படி வறுத்து வரணும். வறுத்து வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு
இந்த வெங்காயத்தை போடுறேன் பாருங்கள், பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ 3 வெங்காயம் போட்டிருக்கிறேன். வதங்கணும் கொஞ்சம் நல்லா. இந்த காஞ்ச மிளகாய் வறுத்து போட்டுட்டேன். இதில் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு இதில் கடையணும். கல் உப்பு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் போட்டு இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் வறுத்து போட்டு தக்காளி, கத்திரிக்காய், காஞ்ச மிளகாய் எல்லாம் வறுத்து போட்டு இப்படி கடைஞ்சி விடணும் ஃபஸ்ட்டு. இந்த பாருங்க, வெங்காயம் வந்து இந்த கலரில் வரணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த கலரில் வந்தோடனே அப்படியே வந்து போட்டு அதில் கடையிறேன் பாருங்கள். இந்த புளியை அரைச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இதேமாரியே அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் கத்திரிக்காய் எப்படி அடுத்த முறையில் செய்கிறத காமிக்கிறோம். 5 நிமிஷத்தில் செய்கிற கத்திரிக்காய் சம்பா புளி மிளகாய் வந்து காமிக்கிறோம். இது அடுத்த இதில் வந்து வீடியோவில் வந்து நாங்கள் அடுத்த கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள். அது 5 நிமிஷம் செய்யக்கூடிய அந்த வேலை, அது அந்த பொருள் அது பார்த்துக்கோங்க. இதில் இப்படி கடைஞ்சிட்டோமா, இதில் வந்து இந்த கொத்தமல்லி கீரை வந்து போட்டுரும். போட்டு அப்படியே கடைஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் வேலை நிறையா இருக்கும். சுட்டுட்டு வதக்கி இந்த தக்காளி சுட்டு, கத்திரிக்காய் சுட்டு, இந்த காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வறுத்து போட்டு வெங்காயம் வதக்கி அப்படியே போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் இது எப்படி செய்கிறேன்னு பார்த்து அதுமாரியே செஞ்சு சாப்பிடுங்க. இதுவும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. எங்கள் வீடியோவை பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மக்களும். இங்கே பாருங்க அழகாக இருக்கும். மஞ்சட்டில் செஞ்சு அப்படியே வச்சு சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் சுடும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சு. அந்த இன்னும் அந்த விறகடுப்புலலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் சுட்டு வரும்போது. ஏன்னா வந்து இப்போ எப்படி அந்த கத்திரிக்காயில் வந்து பூச்சி பூச்சி இருக்குமான்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நான் சுட்டுட்டு அறுத்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு நாங்கள் சமைக்கிறோம். இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.